அனைவருக்கும் வணக்கம். மேக்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் சம் பார்க்கலாம். இஃப் ஏபி ஈக்குவல் டு 54, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 117னா ஃபைண்ட் ஏ ப்ளஸ் பி பை ஏ மைனஸ் பி கேட்குறாங்க. இது நம்ம என்ன பண்ணணுன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா தெரியும், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா தெரியும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இதில் கொடுத்துருக்கிறத யூஸ் பண்ணோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிட்டோம்னா இதோட வேல்யூ கிடச்சிரும் இல்லைங்களா. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா ஏ ப்ளஸ் பி பை ஏ மைனஸ் பி கேட்டனால ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதியிருக்கோம். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்டு, இதில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2abன்னு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து 117 ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபி வந்து 54. இதை சால்வ் பண்ணோம்னா 225 கிடச்சிச்சு. ஆனால் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் தான் நம்ம 225 15 ஸ்கொயர்னு எழுதலாம். ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும், ஏ ப்ளஸ் பி வேணும். ஸோ ஏ ப்ளஸ் பின்னா அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கோங்க. இப்போ 15 ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட்டு 15 ஆயிடுச்சு. அதே மாதிரி ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதுனீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அதே மாதிரி அப்போ 117 மைனஸ் 2 இன்ட்டு 54 வரும். இதை சால்வ் பண்ணால் 9 வரும். இப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் தான் 9. இப்போ ஏ மைனஸ் பிங்கிறது 3யா ரூட் எடுத்தா. ஸோ இப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணணும். ஸோ 15/3 வந்து 5, இது ஆன்சர். ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சி ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கணும், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சி ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கணும். ரெண்டையும் டிவைட் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கணும். இந்த மாதிரி நிறைய ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸு உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணப்படும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.